Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல டீ கடை உருளைக்கிழங்கு மசாலா போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்ப சுலபம். மாலை நேரத்துல நல்ல ஒரு சூடான டீயோட கூடவே இந்த போண்டாவை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும். குறிப்பா மழை நேரங்கள்ல மாலை நேரத்துல இதை சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக எடுத்திருக்கேன், பொடிசாக கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 1/2 கப் போல் பட்டாணி சேர்த்துருக்கேன், பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன், ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பட்டாணி சேர்க்கறது வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சுக்கங்க, ஒரு 2 நிமிஷம் போல். அந்த பட்டாணி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும், அதுக்காக தான். இப்போ திறந்து பார்க்கலாம். இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததா 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு மசிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிலாம் எதுவும் இல்லாமல் மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள். அவ்வளோதான், உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. அதாவது எந்த சைஸ்க்கு போண்டா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளை வந்து பெருசாவோ சின்னதாவோ ஆக்கிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கங்க. அடுத்ததான் நம்ம போண்டா மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து சராசரியாக 200 கிராம் இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு 35 கிராம் போல் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 சிட்டிகை சோடா உப்பு, அதாவது பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா இருக்குல்ல அதுதான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு பச்சை தண்ணீர், நார்மல் தண்ணீர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எடுத்துன்னு நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இந்த பதத்துக்கு வரும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருந்துடக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்படி தூக்கி விட்டிங்கன்னா லைட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விழற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் உள்ள அந்த ஸ்டஃபிங் உருண்டை அதை ஒன்று எடுத்து இந்த மாதிரி வச்சு மேலே லைட்டாக மாவு அப்படி எடுத்து போட்டு இப்படி லைட்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணி அப்படியே எடுக்க வேண்டியதான். எடுத்துட்டு எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது, ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், போட்டுடலாம். சட்டுன்னு வெந்து வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக இப்படி எடுத்தோன்னே இப்படி லைட்டாக கலந்து எடுத்து விட்டுங்க. அடுத்ததான் இப்படி சுழட்டி விட்டுக்கிட்டே வரணும். இப்போ எல்லா பக்கமே நல்லா சிவந்த பிறகு இதை நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதான். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துங்க. அவ்வளோதான். நல்ல சுட சுட டீயோட கூட இந்த போண்டா சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கடி இந்த போண்டாவும் ஒரு வாய் டீயும் குடிச்சு பாருங்கள், இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சாப்பிடும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.